ஹலோ காய்ஸ். நம்ம கார்த்திக் கதையில் February 24 என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம ஹீரோ சாரை எதுக்கு பிடிக்கும் அப்படின்னு மறக்காமல் கமெண்டில் உங்களோட ஒப்பீனியனை சொல்லுங்கள். ஸோ அடுத்ததான் நம்ம புதுசாக ஹேர் கிளிப் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த அஃபோர்டபுள் ரேட்டில் உள்ள ஹேர் கிளிப்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன். அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுங்கள். 200 ருபீஸ்க்கு ஒரு லக்கி வின்னருக்கு நம்ம அந்த கிஃப்ட் கொடுக்க போகிறோம். நீங்கள் மிஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா சீக்கிரம் வாட்ஸ்அப் நம்பருக்கு ஹாய் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்கள். சரி வாங்க, என்ன நடக்குது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்ப்போம். என்ன நடக்குது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, நம்ம ஹீரோ இருக்காருல்ல, அவரும் ரேவதியும் பேசிக்கிறாங்க. ஹீரோயின் சொல்கிறாங்க, என்னங்க இது, அடுத்தடுத்து இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கு. ரோகிணி அக்கா கர்ப்பமாக இருக்கிற விஷயம் ஒரு நாள் அம்மாவுக்கு தெரியும் அப்படின்னு தெரியும். ஆனால் இவ்வளோ சீக்கிரம் அம்மாவுக்கு தெரிய வரும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இந்த சித்தி தான் தேவையில்லாமல் இப்படி ஒரு வேலையை பண்ணிட்டாங்க. பாவம் அக்கா, அவளை பார்த்தாலே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவள் எவ்வளோ ஆசையோடு இருந்தா தெரியுமா? அம்மாவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்ச பிறகு அம்மா எப்படி ஏற்றுப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் இருந்தா. ஆனால் அம்மா திடீர்னு இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. இருந்தாலும் அம்மா இதை பெரிய விஷயமா எடுத்துக்கல. ஆனால் சித்தி கண்டிப்பாக சும்மா இருக்க மாட்டாங்க அப்படின்னு தோணுது. அவங்க ஏதாவது ஒரு வகையில் பிரச்சனையை உண்டாக்குவாங்களோ அப்படின்னு தோணுது. இப்போ என்னங்க பண்ணுறது? அப்போ ஹீரோ சொல்கிறாரு, கவலைப்படாத, அதெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு. இன்னொரு பக்கம் வில்லி என்ன பண்ணுறாங்கன்னா, அக்காக்காரியை இப்படியே நம்ம வச்சிருக்கிறது நல்லது கிடையாது. அவன் இந்த விஷயத்த பெரிய விஷயமா எடுத்துக்கல. எப்படியாவது இதை பெரிய விஷயமாக்கணுமே. அப்போ அக்காவுக்கு லைட்டாக ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அக்கா கண்டிப்பாக பயப்படுவா. இதை வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்னு நேராக அவங்க புருஷனுக்கு ஃபோன் பண்ணி, என்னங்க நான் ஒரு விஷயம் பண்ணுறேன், அதன்படி நீங்கள் பிளான் பண்ணுறீங்களா? இதை கேட்டதும் அவரும் சரி சந்திரா அப்படின்னு சொல்ல, 2 பேருமே சேர்ந்து ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணுறாங்க. 2 பேருமே பிளான் பண்ணி முடிக்கிறாங்க. அப்போ அவர் சொல்கிறாரு, சந்திரா சூப்பர் சந்திரா, இந்த மாதிரி பிளான் பண்ணால் கண்டிப்பாக உன் அக்காக்காரி பயப்படுவா. இதை கேட்டதும் சந்திராவும் சரிங்க, நான் எப்படியாவது அக்காக்காரியை கோவிலுக்கு கூட்டிகிட்டு வரேன். கோவிலுக்கு கூட்டிகிட்டு வந்த பிறகு நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை கரெக்டாக பண்ணுங்க. இதை சொன்னதும் அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. அப்போ முத்துக்கிட்ட விஷயத்த சொல்கிறாரு, சித்தப்பா நம்மளுக்கு முக்கியமான வேலை இருக்குது. இதை கேட்டதும் அவரும் சரிட வாடா மவனே அப்படின்ட்டு 2 பேருமே சேர்ந்து கிளம்புறாங்க. அப்போது நேராக ஒரு கார் இருக்குது. அந்த காருக்கிட்ட 2 பேர் நிற்கிறாங்க. 2 பேரும் கொஞ்சம் வயசானவங்க. அவங்க கிட்ட, இங்கே பாருங்க, இன்னும் கொஞ்ச நேரத்தில் ஒரு கார் வரும். அந்த காரை நீங்கள் லைட்டாக இடித்தா மட்டும் போதும். அதில் உள்ளவங்களுக்கு ஒரு சின்னதாக பிரச்சனை ஆனால் போதும். இதை கேட்டதும் அவங்களும் சரிங்க சார், நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் வில்லி அவங்க அக்கா கிட்ட, வாக்கா கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்ல, ஈஸ்வரி சொல்கிறாங்க, இல்லடி எனக்கு கோவிலுக்கு வர விருப்பம் இல்லை. அப்போ வில்லி சொல்கிறாங்க, அக்கா அந்த ரோகிணியோட குழந்தையால உனக்கு ஆபத்து வரும் அப்படின்னு தெரிஞ்சதுலேருந்து எனக்கே ரொம்ப பயமாக தான் இருக்குது. நம்ம 2 பேருமே சேர்ந்து கோவிலுக்கு போயிட்டு வரலாம்க்கா, வாக்கா, மனசு கொஞ்சம் நிம்மதியாகவும் இருக்கும். இது கேட்டதும் ஈஸ்வரியும் சரி வாடி போயிட்டு வரலாம் அப்படின்னு 2 பேருமே சேர்ந்து கோவிலுக்கு போகிறாங்க. 2 பேரும் சேர்ந்து காரில் போயிட்டு இருக்கும் பொழுது அப்போ தான் அந்த வில்லன் சொல்கிறாரு, டேய் நம்ம எதிர்பார்த்த காரு வந்துட்டு கரெக்டாக யாரும் இல்லாத இடத்துல தான் நீங்கள் இடிக்கணும். இதை கேட்டதும் அவரும் சரிங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கார் எடுத்துகிட்டு கிளம்புறாங்க. நேராக ஈஸ்வரியோட காரை ஃபாலோ பண்ணுறாங்க. கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு போயிட்டு யாரும் இல்லாத இடத்துல லைட்டாக அந்த காரை இடிச்சிட்றாங்க. அந்த காரை போயிட்டு அந்த மரத்தில் நிற்கிது. இன்னொரு பக்கம் ஈஸ்வரிக்கு பயங்கரமான பிரச்சனை ஆகிறது. ஈஸ்வரி மயக்கம் போட்டுடுறாங்க. அப்போ சந்திரா இதை பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. இதைத்தான் நம்ம எதிர்பார்த்தோம் அப்படின்னு. அது எப்படிங்க, அவங்க அக்காவுக்கு மட்டும்தான் பிரச்சனை ஆகுது, இவங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. 2 பேரும் ஃப்ரெண்டு சீட்டில் தான் உட்காந்துருக்காங்க. என்னங்க கதை இது? சரி ஓகே. அப்புறம் என்னாச்சுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, அந்த வில்லி இதை பார்த்துட்டு அக்காக்காரி மயக்கம் போட்டுட்டான். இப்போவே இவளை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து பிரச்சனையை பெருசாக்குவோம் அப்படின்னு வில்லி நினைக்கிறாங்க. வில்லிக்கு இதை பார்த்ததோட செம்ம ஹாப்பி ஆயிடுது. இதுக்கு தான் அவங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்காங்க. அக்காவுக்கு ஏதாவது பிரச்சனை வராதா, அதை வச்சு நம்ம பெரிய ப்ராப்ளமை கொண்டுட்டு வரலாம் அப்படின்னு வில்லி எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஸோ அதே மாதிரியே நடந்துருச்சு. உடனே வில்லி என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக வீட்டுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ ராஜா ஃபோனை அட்டன் பண்ணி, என்ன சந்திரா அப்படின்னு சொல்ல, சந்திரா சொல்கிறாங்க, மாமா அக்காவுக்கு ரொம்ப பெரிய ஆபத்தாகிருச்சு. அக்காவை கொண்டாந்து ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்கேன். நான் அப்போவே சொன்னேன், அந்த ரோகிணியோட குழந்தையால அக்காவுக்கு ஆபத்து இருக்கு அப்படின்னு அப்பவே சொன்னேன். ஆனா நீங்க யாராவது கேட்டீங்களா? இப்போ அக்கா ரொம்ப பெரிய ஆபத்துல சிக்கிக்கிட்டா.
இப்போ எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வில்லி பேச, அப்ப ராஜா சொல்றாரு, இங்க பாரு சந்திரா, நீ சொல்றது ஏதாவது பொய்யா இருந்துச்சுன்னா அவ்வளவுதான். அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க மாமா, நான் ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கேன், இப்ப வரப்போறீங்களா இல்லையா? இது கேட்டதும் ராஜா சொல்றாரு, சரி வரேன் அப்படின்னு போனை கட் பண்ணிட்டு வீட்டுல உள்ள எல்லாருமே கூப்பிடுறாங்க. எல்லாரும் அந்த இடத்துக்கு வராங்க. வந்ததும் ராஜா சொல்றாரு, ஈஸ்வரிக்கு ஏதோ விபத்து ஆகிருச்சான், சந்திரா சீக்கிரம் ஹாஸ்பிட்டல் கூப்பிடுறா, என்ன ஆச்சுன்னே தெரியல. அப்ப மயிலு சொல்றாரு, கண்டிப்பா இது சின்னத்தையோட வேலையா தான் இருக்கும், பெரியத்தைய கூட்டிட்டு போயிட்டு ஆபத்துல சிக்க வச்சுட்டாங்க, அப்பதானே ரோஹிணிக்கும் அவங்களுக்கும் பிரச்சனை உண்டாக்கலாம், அதுக்காக தான் அத்தை சின்னத்தை இப்படி பண்ணிருக்காங்க. இதை கேட்டதும் ராஜா சொல்றாரு, மாப்பிள, அவ சொன்னது உண்மையா பொய்யா அப்படின்னு தெரியல, நம்ம எல்லாரும் சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போறதுதான் நல்லது, அங்க என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படின்னு. உடனே ஹீரோவும், ஆமா நம்ம ஹாஸ்பிட்டல் போறதுதான் நல்லது, வாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சேர்ந்து ஹாஸ்பிட்டல் போறாங்க. அங்க ஹாஸ்பிட்டல் போயிட்டு நேரா அவங்க ஈஸ்வரிய வில்லிய பாக்குறாங்க. வில்லி எல்லாரையும் பார்த்து, வாங்க உங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன், அக்காவுக்கு இப்படி ஒரு நிலைமை ஆகும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு அழுகுறாங்க. அப்ப ஹீரோ நினைக்கிறாரு, கண்டிப்பா இது ஒரு போலி நாடகம் அப்படின்னு. அப்ப ராஜா சொல்றாரு, இங்க பாரு சந்திரா, எப்படி ஈஸ்வரிக்கு விபத்து ஆனிச்சு சொல்லு அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க மாமா, நானும் அக்காவும் கார் ஓட்டிக்கிட்டு வந்துகிட்டு இருந்தோம், அக்கா தான் கார் ஓட்டினா, திடீர்னு வந்துட்டு எவனோ ஒரு காருக்காரன் கொண்டாந்து எங்க கார்ல இடிச்சிட்டான், அக்கா டக்குன்னு மயங்கிட்டா, இப்ப எனக்கு என்ன பண்றேனே தெரியாம அக்காவை இங்க ஹாஸ்பிட்டல் கொண்டுட்டு வந்தேன் அப்படின்னு. இதை கேட்டதும் ராஜா சொல்றாரு, இங்க பாரு, வேற யாராவது இருந்தாங்களா அப்படின்னு. அதுக்கு அவங்க சொல்றாங்க, இல்ல நானும் அக்காவும் தான் இருந்தோம், வேற யாரும் இல்லையே அப்படின்னு. இதை கேட்டதும் ராஜா சொல்றாரு, இங்க பாரு சந்திரா, உன்னால ஏதாவது ஈஸ்வரிக்கு ஆபத்து அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, கண்டிப்பா நான் உன்னை சும்மா விட மாட்டேன். அதுக்கு சந்திரா சொல்றாங்க, இங்க பாருங்க, அக்காவுக்கு நான் எப்படி ஆபத்து கொடுப்பேன், அக்கா எனக்கு ரொம்ப முக்கியமானவ, அவளுக்கு எப்படி நான் ஆபத்து கொடுப்பேன், நீங்க மனசாட்சியே இல்லாம பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. இது கேட்டதும் அவரு சொல்றாரு, ராஜா கேக்குறாரு, சரி டாக்டர்ஸ் என்ன சொன்னாங்க அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, டாக்டர்ஸ் வந்துட்டு எதுவுமே இன்னும் சொல்லவே இல்லை, எனக்கு அதான் பயமா இருக்கு, அக்கா ரொம்ப நேரமா மயக்கத்துல தான் இருக்கா அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, சரி நீங்க எந்த பக்கமா கார் ஓட்டிட்டு போனீங்க ஞாபகம் இருக்கா? அப்ப வில்லி சொல்றாங்க, இங்க பாருங்க, தேவையில்லாம நீ என்கிட்ட குறுக்கு கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்க, அக்கா இவ்வளவு பெரிய ஆபத்துல இருந்து வந்திருக்கா அப்படின்னு சொல்றேன், இது எல்லாத்துக்கும் யாருக்கு தெரியுமா காரணம்? இந்த ரோகிணி தான். ராஜா சொல்றாரு, இங்க பாரு சந்திரா, தேவையில்லாம இந்த பிரச்சனைய நீ முன்னாடி கொண்டுட்டு வராத. அப்ப சந்திரா சொல்றாங்க, இப்போ அக்கா இவ்வளவு பெரிய ஆபத்துல இருக்கிறதுக்கு யார் காரணம்? உங்க பொண்ணுதான் காரணம் அப்படின்னு. அப்போ ராஜா சொல்றாரு, இங்க பாரு சந்திரா, என் குடும்ப விஷயத்துல நீ தலையிடாத அப்படின்னு. அதுக்கு சந்திரா சொல்றாங்க, அக்கா மட்டும் நல்லபடியா வரட்டும், அதுக்கப்புறம் இருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதும் நம்ம ராஜா நினைக்கிறாரு, கண்டிப்பா இவ இந்த பிரச்சனைய ஊதி பெருசாக்காம இருக்க மாட்டா போலயே அப்படின்ட்டு. அப்போ நம்ம ஹீரோ நினைக்கிறாரு, இது கண்டிப்பா இவங்களோட வேலைதான் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்போ டாக்டர் வெளியில வந்துட்டு அவங்க கண் முழிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னதோட எல்லாரும் போறாங்க. அங்க போனதும் ராஜா சொல்றாரு, ஈஸ்வரி எப்படி ஈஸ்வரி இப்படி ஆனிச்சு? அப்ப ஈஸ்வரி சொல்றாங்க, எனக்கே தெரியலங்க அப்படின்னு. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா இவ்வளவு நாள் நீ இருந்திருக்க, உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சா? இப்போ உனக்கு இவ்வளவு பெரிய ஆபத்து வந்துச்சுன்னா அதுக்கு காரணம் இந்த ரோகிணியோட குழந்தை தான், சொல்ல சொல்ல கேட்காம இப்படி பண்றாங்க அப்படின்னு. இதை கேட்டதும் ராஜா சொல்றாரு, இங்க பாரு, எங்க என்ன பேசிக்கிட்டு இருக்கா, இதா இருந்தாலும் வீட்டுல பேசிக்கலாம் அப்படின்னு. டாக்டர் வெளியில வந்துட்டு இப்ப நீங்க கூட்டிட்டு போகலாம் அப்படின்னு சொன்னதும் நேரா அவங்கள அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போறாங்க. ஈஸ்வரி நேரா வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதும் வாசல்ல நிக்கிறாங்க. அப்ப வில்லி சொல்றாங்க, அக்கா நீ இங்கே இருக்கா, நான் போய் உனக்கு ஆரத்தி எடுத்துட்டு வரேன் அப்படின்னு வீட்டுக்குள்ள போயிட்டு ஆரத்தி எடுத்துட்டு வராங்க. எடுத்துட்டு வந்துட்டு ஈஸ்வரிக்கு ஆரத்தி எடுக்கிறாங்க. ஈஸ்வரிக்கு ஆரத்தி எடுத்த அடுத்த செகண்டே சந்திரா என்ன பண்றாங்கன்னா, இங்க பாருடி, நீ வீட்டுக்குள்ள வராத அப்படின்னு ரோகிணியே சொல்றாங்க. ரோகிணிக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. நான் வீட்டுக்குள்ள வரக்கூடாதா? எதுக்கு சித்தி என்ன வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க? ஈஸ்வரி சொல்றாங்க, வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, இன்னைக்கு அக்காவுக்கு இவ்வளவு பெரிய ஆபத்து வந்துச்சுன்னா அதுக்கு நீ தான் காரணம், எப்படி உன்னைய வீட்டுக்குள்ள விட முடியும்? நீ வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு. இதை கேட்டதும் ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாங்க ஹீரோ. ஹீரோ நேரா சந்திரா பார்த்து, இங்க பாருங்க, அவங்க இப்ப என்ன நிலைமையில இருக்காங்க அப்படின்னு உங்களுக்கு தெரியும்ல, அவங்கள போயிட்டு வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்றீங்க, நீங்க சொல்றது ரொம்ப தப்பு அப்படின்னு. அதுக்கு வில்லி சொல்றாங்க, இங்க பாரு, இதுவே அக்காவோட முடிவுதான், அக்கா நீ சொல்லுக்கா அப்படின்னு. இதை கேட்டதும் ஈஸ்வரி நேரா ரோகிணியை பார்த்து, ரோகிணி இப்போ உன்னோட முடிவு என்ன? இப்ப எனக்கு இவ்வளவு பெரிய ஆபத்து வந்திருக்கேன், உன்னோட முடிவு என்ன அப்படின்னு. இதை கேட்டதும்
ஈஸ்வரி சொல்றாங்க, ரோகிணி சொல்றாங்க, இங்க பாருக்கா. ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இன்னைக்கு எனக்கு இவ்வளவு பெரிய ஆபத்து வந்துச்சுன்னா அதுக்கு உன் குழந்தை தான் காரணம் அப்படின்னு. அப்ப ஹீரோ சொல்றாரு, அத்தை என்ன இப்படி பேசுறீங்க? எப்படி ரோகிணியோட குழந்தை இதுக்கு காரணமா இருக்கும்? இப்ப நடந்தது ஒரு சாதாரண ஒரு விஷயம்தான். அதை போய் ஏன் நீங்க பெரிய விஷயமா எடுக்கிறீங்க? எனக்கு என்னமோ இதுக்கு பின்னாடி வேற யாரோ இருப்பாங்களோ அப்படின்னு தோணுது. எப்படியாவது இந்த பிரச்சனைய ஊதி பெருசாக்கணும் அப்படிங்கிறதுக்காக யாரோ இப்படிப்பட்ட ஒரு வேலையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நீங்க அது தெரியாம நீங்க ரோகிணிய பழி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு ஈஸ்வரி சொல்றாங்க, ஏய் உன்கிட்ட யாராவது இப்ப அட்வைஸ் கேட்டாங்களா? எனக்கு என்னமோ அதை நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ தேவையில்லாம என் குடும்பத்து பிரச்சனையில தலையிடுறதுக்கு நீ யாரு அப்படின்னு. இதை கேட்டதும் நம்ம ஹீரோ சொல்றாரு, என்னத்தை இப்படி பேசுறீங்க அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா அவரு பேசினதுல என்ன தப்பு இருக்கு? அம்மா எனக்கு தெரிஞ்சு இதுக்கு பின்னாடி வேற யாரோ காரணமா இருக்காங்க. நம்ம குடும்பத்தை பிரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக அக்காவோட இந்த விஷயத்தை வச்சு பிரச்சனையை உண்டாக்குறாங்க. நீ அதை போய் நம்பிக்கிட்டு இருக்க. இதை கேட்டதும் ஈஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு ரோகிணி, இவங்க பேசுறது எதையும் நான் காதுல வாங்க மாட்டேன். எனக்கு தெரிய வேண்டியது இப்ப ஒரே ஒரு உண்மைதான். சொல்லு, உனக்கு இந்த குழந்தை முக்கியமா இல்ல நான் முக்கியமா? ஒருவேளை உனக்கு இந்த குழந்தை முக்கியம் அப்படின்னா நீ இந்த வீட்டை விட்டு போய்கிட்டே இருக்கலாம். இதை கேட்டதும் ரோகிணி சொல்றாங்க, இங்க பாருமா, 5-6 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு கிடைச்ச பொக்கிஷமா இது. நான் கண்டிப்பா இதை இழக்க விரும்பல. ஆனா நீங்க இந்த குழந்தையால ஆபத்து அப்படின்னு சொல்றீங்க. கண்டிப்பா இந்த குழந்தையால உங்களுக்கு என்னைக்குமே ஆபத்து வராது. நான் கண்டிப்பா என்னோட குழந்தைய நான் விட்டு கொடுக்கவும் மாட்டேன். நீங்க சொன்ன மாதிரியே நான் இந்த வீட்டை விட்டு போறேன் அப்படிங்கிறாங்க. ரேவதி ஷாக் ஆகி, அக்கா என்னக்கா சொல்ற? அப்ப ரோகிணி சொல்றாங்க, இல்லடி, எனக்கு என்னோட குழந்தை தான் முக்கியம். எனக்கு அதுல எந்தவித மாற்றமும் இல்லை. எங்க அம்மா கண்டிப்பா இதை ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க. நான் இந்த வீட்டை விட்டு போறேன், வாங்க போகலாம் அப்படின்னு சொன்னதும் மயிலு சொல்றாரு, ரோகு கொஞ்சம் யோசிச்சு முடிவு பண்ணு. அவரை ரோகிணி சொல்றாங்க, இல்லைங்க, எனக்கு என்னோட குழந்தை தான் முக்கியம். அம்மாவோட இந்த பிடிவாதத்தினால நான் இழக்க நினைக்க மாட்டேன், நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு நேரா அவரை கூட்டிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து போறாங்க. ரேவதி நேரா அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா உங்களோட இந்த பிடிவாதத்தினால நீங்க துர்காவை இழந்தீங்க, இப்போ ரோகிணியையும் இழந்துட்டீங்க. இதே மாதிரி ஒவ்வொரு பொண்ணா விட போறீங்களா? இப்ப வில்லி இதை பார்த்துட்டு சந்தோஷப்படுறாங்க. ஏற்கனவே துர்கா இந்த வீட்டை விட்டு போனா, அடுத்ததா இவளும் இந்த வீட்டை விட்டு போறா. இதே மாதிரி அக்கா காரி கிட்ட இருந்து ஒவ்வொருத்தரா பிரிச்சு அக்கா காரிய அனாதை ஆக்க போறேன் அப்படின்னு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க வில்லி. அப்ப ஹீரோ நேரா அவங்க அத்தைய பார்த்து, இங்க பாருங்க அத்தை, இப்ப நடக்கிறதுக்கும் இதுக்கும் என்ன வித சம்பந்தமும் இல்லை அப்படின்னு கூடிய சீக்கிரம் அவங்க கிட்ட நிரூபிப்பேன். இதை கேட்டதும் வில்லி சொல்றாங்க, ஏய் உன்னையே எங்க அக்கா பெரிய ஆளா எடுத்துக்கவே இல்லை, நீ என்னடா நிரூபிக்க போற அப்படின்னு வில்லி பேசுறாங்க. அப்ப ஹீரோ நேரா வில்லிய பார்த்து, நீங்க தான் இந்த சூழ்ச்சி எல்லாத்துக்குமே காரணம் அப்படிங்கிறத நான் கூடிய சீக்கிரம் அத்தை கிட்ட நிரூபிப்பேன். நீங்க இந்த வீட்டுல இருக்க போறது கொஞ்ச நாள் தான், ஞாபகத்துல வச்சுக்கோங்க அப்படின்னு நம்ம ஹீரோ செமையா வில்லிய பார்த்து பேசுறாங்க. வில்லி செம ஷாக் ஆகுறாங்க. என்னடா இதே இவன் இப்படி பேசுறானே, உண்மையாவே நிரூபிச்சிருவானோ அப்படின்னு வில்லிக்கே சரியான குழப்பமா இருக்கு. என்னடா இது, இவன் ஒருவேளை உண்மையை நிரூபிச்சிட்டா அக்கா கண்டிப்பா நம்மள வீட்டுக்குள்ள விடவே மாட்டாளே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு வில்லிக்கு பயங்கர குழப்பமா இருக்கு. அப்ப ஹீரோ நேரா வில்லிய பார்த்து, என்ன யோசிக்கிறீங்களா? ஒருவேளை உங்க உண்மை வெளியில தெரிஞ்சிருச்சுன்னா என்ன ஆகுமோ ஏதாகுமோ அப்படின்னு நினைச்சு பயப்படுறீங்க போல. அப்ப வில்லி சொல்றாங்க, ஏய் நான் எல்லாம் பயப்படணும் அப்படின்னு அவசியமே இல்லை. என் அக்கா காரிக்கிட்ட நீ என்னை பத்தி என்ன சொன்னாலும் கண்டிப்பா அவ நம்ப மாட்டான். அப்ப ஹீரோ சொல்றாரு, அதையும் பார்க்கலாமே, இன்னும் எத்தனை நாள் அத்தை உங்க மேல முழு நம்பிக்கையோட இருக்கிறாங்க அப்படிங்கிறத நானும் பாக்குறேனே அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்பதான் வில்லி நினைக்கிறாங்க, ஆகா இவன் சவால் விடுறத பார்த்தா கண்டிப்பா நம்மளை பத்தின உண்மை எல்லாத்தையுமே அக்கா காரிக்கிட்ட சொல்லி நம்மளை இந்த வீட்டை விட்டு அனுப்பிடுவான் போலயே, இப்ப என்ன பண்றது அப்படின்னு வில்லிக்கு பயங்கர குழப்பமா இருக்கு. அப்போ நம்ம ஹீரோ நினைக்கிறாரு, சீக்கிரம் இவங்களுக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு. சோ இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கா? இந்த கதை பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. நீங்க லைக் பண்றது தாங்க எங்களுக்கு அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். சோ மறக்காம லைக் பண்ணிட்டு தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.